ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி வீட்டில் படைச்சிக்கிட்டே ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன்றது தான் இந்த விளாகில் பார்க்கலாம். 6 மணிக்கே நான் எழுந்திருக்கும் போதே பாப்பாவும் எழுந்துருவா. நைட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டேன். நைட்டு கொஞ்சம் பாத்திரம் விளக்கி வச்சாச்சு. இது நைட்டு சாப்பிட்டது மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் சமைச்சிட்ருக்கும் போதே சைட் பை சைடில் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சமையல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கான வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10:30 ஆகிடும். பாப்பாவை உட்கார பழகிறதுக்காக சரோடைய குட்டி சைக்கிளில் உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு தலைக்காணியும் வச்சுட்ருந்தோம். அவள் ஜாலியாக விழாமல் அதில் ரொம்ப சேஃபாக இருந்தாள். அதனால கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு பழகிட்டுருக்கோம். இன்றைக்கி லஞ்சுக்கு கோஸ் கூட்டும் ரைஸும் தான் பண்ணியிருந்தேன். இந்த கோஸ் கூட்டில் அப்பளம் கொஞ்சம் உடச்சி விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அப்பளமும் பொரித்து அது கூடவே சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் சாதமும் உடச்சி வச்சாச்சு. சரப்பாக்கு தனியாக டிஃபன் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. இதையே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால வேலை கொஞ்சம் ஈஸி. சருக்கு வெட்னஸ்டேவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டேலேருந்து லீவ் விட்டாங்க. ஸோ தேர்ஸ்டே காலையிலேயே அவனை ஊருக்கு அனுப்பியாச்சு. சரப்பா போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வரும்போது அத்தை நிறையா நாட்டு முட்டை கொடுத்துருந்தாங்க. அது சரப்பாக்கு மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன். அதில் நிறையா முட்டைலாம் உடஞ்சிருச்சு. இனி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். அது ஒரு ஒர்க் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தோன்னா ரொம்ப ஈஸி. அப்படியே நம்ம காலையில் எழுந்து அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு புக்கு எடுத்து வச்சு படிக்க வேண்டியது தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு அம்மாவாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய படிக்கிற ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சமைச்சதையும் இன்னொரு தடவை கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜாமான் விலகி அந்த கிச்சனையும் திரும்ப க்ளீன் பண்ணி முடிக்கணும். அடுத்தது பாப்பாவுக்கும் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பாப்பாவுக்கும் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு அரை இட்லியை ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு 1 hour ஆகிடும். அதுக்காக அவங்களுக்கு மெனக்கிட்டு ஒரு இட்லி ஊற்ற வேண்டியது இருக்கும். பாப்பாவுக்கு கூல்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி குளிக்க ஊற்றலை. ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு அவளை தொடச்சி விட்டுட்டு பவுடர் அடித்து அவளை க்ளீன் பண்ணி அவளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாயை போட்டுட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இனி படிக்க ஆரம்பிக்க விட்டுருந்தா. இப்போ 10:30க்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் தமிழ் படிக்க போகிறேன். லன்ச் வரைக்கும், அதாவது 1 o'clock வரைக்கும் தமிழ் படிப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 2 hours மேக்ஸ் போடுவேன். அதுக்கப்புறமா தான் ஜிஎஸ் படிப்பேன். இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஒரே நாளில் படித்தா தான் படித்ததுக்கான ஒரு திருப்தியே கிடைக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழில் 10th தமிழ் படிச்சுட்ருக்கேன். 10th தமிழில் 3வது இயல் இன்றைக்கி படிக்கிறேன். நம்ம தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு குவாட்ஸ் மாதிரி யார் சொன்னாங்க, எந்த நூலில் வரும், எந்த ஆத்தர் சொன்னாங்க, அந்த மாதிரி வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டா தான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா எத்தனை தடவை நம்ம படிச்சுக்கிட்டு போனாலும் அது மறந்து தான் போகும். நான் எப்படி ஷார்ட்கட் வைப்பேன்? 10th தமிழில் இயல் 3ல் விருந்து பற்றி ஒரு லெசன் இருக்கும். அதில் நிறைய குவாட்ஸ்லாம் வரும். அதில் என்னென்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுபவர் யாருன்னு சொல்லிட்டு கம்பர் சொல்வார். கல்வியும் செல்வமுன்னா, கல்வினா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கலைன்னா மேம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி வச்சு அடிப்பாங்க, அதாவது கம்பு வச்சு அடிப்பாங்க. ஸோ கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் சொன்னது? கம்பர். ஸோ கம்பு, கல்வி, கம்பர், கம்பு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சி ஊமையாக யார் கூறினாங்கன்னா, கலிங்கத்து பரணியில் ஜெயம் கொண்டார் சொல்லுவார். முகம் மலர்ச்சினா, இப்போ முகம் மலர்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். எப்பயுமே முகம் மலர்ச்சியாக இருக்கணும். ஜெயம்னா என்ன? வெற்றி. முக மலர்ச்சியாக இருந்தால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காலின் ஏழடி பின் சென்று எந்த நூலில் வரும்னா, காலின் ஏழடி பின் சென்றுனா விருந்தினர் வீட்டுக்கு வெளியே போவாங்க இல்லையா? எங்கே போவாங்க? புறத்தே போவாங்க. புறம்னா வீட்டை விட்டு வெளியே போவாங்க. ஸோ புறத்தே போகிறதுனால புறநானூறு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். 1:45க்கு லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் புக் மாதிரி எந்த நோட்ஸும் இல்லை. வீடியோஸ் பார்த்து தான் மேக்ஸ் போட்டுட்ருக்கேன். டாப் 500 சம்ஸ் ரிஷபா அகாடமியில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் டாபிக் வைஸும் வீடியோஸ் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன். பிரேக்னால் அப்போ வந்து பாப்பா கிட்ட கொஞ்சிட்டு இருப்பேன், பாப்பா கூட விளையாண்டுட்ருப்பேன். பாப்பா தான் வந்து நடுவில் டைமே. ஸோ நடுவில் பாப்பாவையும் பார்த்துட்ருப்பேன். அவள் மோஷன் போனான்னா க்ளீன் பண்ணணும், அப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ நடுவில் பிரேக்கில் பாப்பாவையும் பார்த்துட்டு அந்த காலையில் 10:30க்கு ஆரம்பிக்கிறது. ஈவினிங் வந்து 5:30 5:50 அந்த மாதிரி முடிப்பேன். அதுக்கப்புறமா வீட்டு வேலை பார்ப்பேன். 4:30 வரைக்கும் மேக்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா மேக்ஸோட நோட்ஸு, தமிழோட நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இனி ஜிஎஸ் தான் படிக்கணும். ஜிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் வந்து ரொம்ப நாளாக புக்ஸ் அப்படி நிறையா அடுக்கி வச்சிட்ருக்கேன். சருக்கு பயந்து தான். ஏன்னா சரு கீழே வச்சா கிழிச்சிருவான்றதுனால மேலே எல்லாமே அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு படிக்க வேண்டிய நோட்ஸ் மட்டும் மேலே வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு தேவையானது மட்டும் மேலே வச்சுட்டு மீதி எல்லா புக்ஸும் கீழே அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அதை பார்த்துட்ருந்தேன். பாலிட்டி 3 டேஸாக படிச்சிட்ருக்கேன். பாலிட்டி வந்து படித்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன். 2022 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா பாலிட்டி வந்து சுத்தமாக படிக்கல. ஒரு தடவை மட்டும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரிவிஷன் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏற்கனவே படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணி அதை படிக்கிறதே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாலிட்டி படிக்க ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாலிட்டி வந்து நான் 2022 படிக்கும் போதே ஃபுல் நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த நோட் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அதையும் படிச்சுட்டு சைட் பை சைடில் இந்த ஆகஷ் அகாடமி புக்கு வந்து ஒன்லைனர் இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணி ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சிடுவேன். பாலிட்டியும் அதே மாதிரி தான். இயர், விதிகள், அப்புறம் அந்த அட்டவணை அது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு தான் படிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஷார்ட்கட் வைக்கலைன்னா நமக்கு இப்போ எத்தனை தடவை படித்தாலும் ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸாமில் போய்ட்டு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வர்றதுக்கெலாம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஸோ பாலிட்டி அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு. பாப்பாவையும் கூட வச்சுக்கிட்டே அப்படியே சைடில் புக் வச்சுட்டு படிச்சுட்ருப்பேன். ஃப்ரைடே இன்றைக்கி எடுத்த விளாக் தான் இது. ஃப்ரைடேக்காக எந்த க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஸோ சித்திரை 1 அன்னைக்கு க்ளீன் பண்ணி படைச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் கேலண்டர் பார்க்கும்போது ஒரு 10 மணிக்கு தான் கேலண்டர் பார்த்தேன். 10 மணிக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கல்யாண நாள்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஞாபகம் இல்லை. இல்லைன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் துடைச்சிட்டு விளக்கு தட்டெலாம் விளக்கி க்ளீன் பண்ணி படைச்சிருப்பேன். ஸோ சுத்தமாக ஞாபகமே இல்லை. நான் தான் 10 மணிக்கு கால் பண்ணி சராப்பாக்கே விஷ் பண்ணேன். அவங்களும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறமா சரி ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, சிம்பிளாக ஒரு ஹோட்டல் போயிட்டு சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 10 to 12 படிப்பேன். ஏன்னா எனக்கு மார்னிங் எழுந்து படிக்க முடியாது. 12 மணிக்கு இப்போ படுத்தேன்னா அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நடுவில் ஏஞ்சி ஃபீட் பண்ணுறது அதுலேயே தூக்கம் போய்டும் சுத்தமாக. அப்புறம் கண்ணை இழுத்துட்டு போகும்போது காலையில் எழுந்திருக்க முடியாது. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.